இயேசுவில் இனியவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒரு ஓமையை சொல்கிறார். ஓமையிலேயே பேசிய உத்தமர் இயேசு கிறிஸ்து இந்த ஓமை வழியாக ஒரு உன்னத செய்தியை சொல்ல இருக்கிறார். ஒரு நிலக்கிழார் தனது நிலத்தை குத்தகைக்கு விட்டு வெளியூர் செல்கிறார். குறித்த காலத்தில் குத்தகை தர வேண்டி அவர் தனது வேலையாட்களை அனுப்புகிறார். ஆனால் குத்தகைக்கு எடுத்தவர்களோ குத்தகை கொடுக்க தவறி விடுகிறார்கள். கடைசியில் தனது சொந்த மகனையை அனுப்புகிறார். அந்த சொந்த மகனையோ அந்த குத்தகைக்காரர்கள் குலையூராக குத்தி கொன்று விடுகிறார்கள். ஆக குலத்தையே, அந்த நிலக்கிழாரின் குலத்தையே அழிக்கிறார்கள். கடைசியில் அந்த நிலக்கிழார் தனது நிலத்தை குறித்த நேரத்தில் குத்தகை தரும் வேறு குத்தகைக்காரர்களுக்கு இந்த நிலத்தை விட்டு விடுகிறார். இந்த ஓமையை நாம் பிரித்தெடுத்து பார்த்தா, இந்த கதையில் வரும் நிலக்கிழார் கடவுள், இந்த குத்தகைக்காரர்கள் யூத மக்கள், குத்தகை கேட்டு சென்ற வேலையாட்கள் இறைவாக்கினர்கள், கடைசியிலே குத்தகை கேட்டு சென்ற நிலக்கிழாரின் மகன் இயேசு கிறிஸ்து. குத்தகை தராமல் வேறு ஒருவருக்கு குத்தகை கொடுத்த வேறு இனத்தாருக்கு இந்த குத்தகை நிலம் கொடுக்கப்படுகிறது. ஆக இறை ஆட்சி இந்த யூத மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் பயன்படுத்தாமல் தக்க காலத்தில் பலன் தராமல் இருந்ததால் அந்த இறை ஆட்சி வேறு இனத்தாருக்கு கொடுக்கப்பட்டது என்பதுதான் இந்த கதையின் உட்பொருள். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? கடவுள் நமக்கு பல கொடைகளை கொடுத்திருக்கிறார். நாம் கேட்காமலேயே நம்மை படைத்த கடவுள் அள்ளி கொடுத்திருக்கிறார். நம்மிடமிருந்து அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் சிறு குத்தகை. குத்தகை என்ற வார்த்தையே குறுந்தொகை என்ற வார்த்தையிலிருந்து வந்திருக்கலாம் என்றது எனது எண்ணம். ஆக அள்ளி அள்ளி கொடுத்த அந்த கடவுள் நம்மிடமிருந்து சிறு தொகையாவது நாம் கிள்ளி கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கடவுளுடைய பெயரால் நாம் பிறருக்கு கொடுக்கும் போது, பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் போது அந்த குத்தகையை கடவுளுக்கு கொடுக்கிறோம். ஆக அள்ளி கொடுத்த இறைவனுக்கு சிறிது கிள்ளி கொடுக்க நாம் தயாரா என்று சிந்தித்து பார்ப்போம். அந்த அள்ளி கொடுக்கும் திறமையை, அள்ளி கொடுக்கும் அந்த வளத்தை நமக்கு தர வேண்டும் என்று அளவு கடந்த அன்பு இறைவனை மன்றாடுவோம். ஆமென்.